தமிழ் தாய்க்கே முதற்கண் வணக்கங்கள். இன்றைய இளைஞராக சாதிய வன்கொடுமை இல்லா இளைஞர் இந்தியா வரலாறு படைக்க சில மணித்துளிகள் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். 100 இளைஞர்களை தாருங்கள், புதிய ஒரு பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். இன்று உலகிலேயே அதிக இளைஞர்களுடைய நாடு எதுவென்றால் அது இந்தியாதான். இந்தியாவில் 100 இளைஞர்களுக்காக பஞ்சம் என்று. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் இளைஞர்கள் தன் வீட்டை மறந்து தன்னையே மறந்து போதை பொருளுக்கும் குடி பழக்கத்திற்கும் அடிமையாகி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு தன் வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களை நீங்கள் எப்போது மாறுகிறீர்களோ அப்போதுதான் உங்களுக்கு புத்துயிர் பெற்றீர்கள், உயிர் பெறுவீர்கள். விழித்தெழு, வீடு நடைபெற்று போகிறேன். இளைஞனே, வாழ்க்கையின் பாதையை கடக்க வாகனத்தை பயன்படுத்துகிறார். ஆனால் வாகனத்தில் செல்லும் போது வேகத்தடையை பார்க்க மறுக்கிறார். வேகத்தடையை பார்க்க மறுப்பதால் மற்றவர்களுக்கு இழப்பு உண்டாகிறது. மற்றவர்களுக்கு மருந்தாக இருக்க தயாரா? யோசித்து பார் இளைஞனே. வேகத்தடையை பார்க்க மறுக்காது. இளைஞனே, உன் செல்பேசியால் உங்கள் செல்கள் அனைத்தும் செத்து கிடக்கின்றன. எவ்வாறெனில் ஆபாச படங்களினாலும் ஃப்ரீ ஃபயர், ரம்மி போன்ற விபரீத விளையாட்டுகளினாலும் தான். இந்த அவலநிலையை கண்டு நீ எப்போது உயிர் பெற்று எழுகிறாயோ அப்போதுதான் உன் நாடு வளர்ச்சி அடையும். இது மாற வேண்டும், அது மாற வேண்டும் என்று வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவதை விட்டுவிட்டு மாற வேண்டும் என்றால் இளைஞர்களாகிய நாம் தான் நிலையை மாற்றிட வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். பிறரை மாற்ற வேண்டும் என நீ எண்ணாதே. நீ மாறினால் போதும், பிறர் உன்னை பார்த்து மாறிவிடுவார்கள். உன் ஆலயம் உனக்குள் இருப்பதை நீ மறந்து விடாதே. இளைஞனே, ஆலயத்திற்குள் செல். அந்த ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார். மாறுவோம், மனம் மாறுவோம். இளைஞனே, புறப்படு, இன்றே புறப்படு. சாதிய வன்கொடுமை இல்லா இந்தியாவை உருவாக்க புறப்படு. புறப்படு இளைஞனே.